அண்ணா அந்த கிளினிக் போனேன், 40,000 ரூபாய் வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். அவங்க டாக்டரே இல்லையா? யூடியூபர் சொல்லி அந்த கிளினிக் போய் ஸ்கேம் ஆனதுதான் மிச்சம் ப்ரோ. காசு ஃபர்ஸ்டே கட்டிடுங்க, இஎம்ஐ கூட பண்ணிக்கலாம். அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா டாக்டர் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்டே தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மெசேஜஸ் நிறைய கேட்டதுக்கு அப்புறம் நான் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிதான் இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்ச எல்லாரோட வயசு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 23 வயசு தான் ஆகுது. சோ கால்டு கிளினிக்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் பிஆர்பி ஜிஎஃப்சி பண்ணி ஏமாந்தவங்க கதை தான் இது. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டடா தான் இருக்கும். ஆனா ஒரு கிளினிக்கை பயங்கரமான கேட்சியான ப்ரொமோஷனை வச்சியோ இல்லனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ போய் நிறைய தான் பார்த்திருக்கோம். பேசிக்கா ஒரு கிளினிக்கை எப்படி அணுகிறது, முடி மற்றும் ஸ்கின் சம்பந்தப்பட்டவங்கள டெர்மடாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருப்பாங்கன்றத பார்ப்போம். போர்டுல அவங்க நேமுக்கு பக்கத்துல என்னென்ன டிகிரிஸ் இருக்கும்னா எம்டி, டிவிஎல், டிடிவிஎல், டிஎன்பி, டிவிஎல். இந்த 3 டிகிரிஸ் டாக்டர் பேர் பின்னாடி இருந்ததுன்னா அவங்க தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டெர்மடாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு அர்த்தம். அப்படியே இல்லைன்னா சில கிளினிக்ஸ்ல தரக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட ரெஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கும். மெடிக்கல் போர்டுல போய் நம்ம போட்டு பார்த்தோம்னா டாக்டரை பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே அங்க இருக்கும். இது எதுவுமே இல்லாம 12th ஆர் வேற டிகிரி முடிச்சுட்டு ட்ரைகாலஜின்னு மட்டும் படிச்சுட்டு பெரிய பெரிய பிரான்ச்சைசில ஒர்க் பண்றவங்க நம்ம டாக்டர்ஸ் கன்சிடரே பண்ணக்கூடாது. சோ ஒரு வீடியோவை பார்த்து நீங்க அந்த கிளினிக் போறீங்க செய்து டாக்டர் யாரு, அவங்க குவாலிஃபிகேஷன் என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. பயங்கரமா காசை இழந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட்டே வரல அப்படின்றது நிறைய எனக்கு மெசேஜ் பண்றீங்க. நம்ம அவ்வளவு காசு கொடுத்துட்டு ஒரு நர்ஸ் கிட்டயோ ஒரு கம்பவுண்டர் கிட்டயோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போமா என்ன? இல்ல நீங்க பாக்குற கிளினிக்ல இருக்கிறவரு டாக்டரா, அவர் குவாலிஃபைடான்றத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லனா பிஆர்பியோ நீங்க போய் அங்க கண்டினியூ பண்ணலாம். இத பார்த்த உடனே ஹேட்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, நீ ஒழுங்கா யாருக்கு ப்ரமோஷன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாருக்கும் ப்ரமோஷன் போட வேண்டிய இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் இங்க ஒரு ப்ரொஃபஷனலா பேசவே இல்லை, ஒரு டாக்டர் கிட்ட இருந்து ட்ரீட் செய்யப்பட்ட ஒரு பேஷண்டா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பப்ளிக் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு தாராளமா அங்க நீங்க பின் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு அவேர்னஸ் வீடியோல உங்களை பாக்குறேன். Until bye from Yuga.